மருது அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்திற்கு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் நிவேதா முருகன் அவர்களுக்கு வெற்றியின் சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அண்ணன் அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டுமாய் உங்களை பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏன் இந்த ஆட்சி தொடர வேண்டும், ஏன் திராவிட மாடலுக்காக நான் பேச வந்திருக்கிறேன். தளபதி அவர்கள் 2021 மே 7ஆம் தேதி முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டார். அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு நைட்டு போயிட்டு பாருங்க. அதில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் பொழுது தளபதி அவர்கள் அந்த பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொல்லும்போது தலையை தூக்கி பார்ப்பாரு பாருங்க. அந்த ஒரு விஷயத்துல எல்லாமே அடிச்சு நொடுங்கிடுச்சு. இந்த அச்சிராஜான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பாரு, உங்க எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரியும். அவர் ஜோசியக்கார் மாதிரி தளபதி ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, எல்லா கட்டமும் சரியில்லை, அவர் முதலமைச்சர் ஆவதுக்கான கட்டம் இல்லவே இல்லைன்னாரு. ஆனா அந்த கட்டத்தை அடித்து நொறுக்கி 2021 மே 7ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லும் பொழுது தலையை தூக்கி அப்படி பாப்பாரு பாருங்க. நம்ம எங்க அம்மா அப்படியே அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படியே கீழே என்னுடைய இளந்தலைவர் அழுதுட்டு உட்காந்துருப்பாரு. அந்த அழுகுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, யாரெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சி வரக்கூடாதுன்னு 2021 கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்களோ அத்தனை பேருடைய மூட நம்பிக்கையும் உடை சேர்ந்த தருணம் அது. அப்படிப்பட்ட தருணத்தை மீண்டும் 2026 பொன்னான வாய்ப்பை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கு. எப்படி கொடுத்திருக்கு? திட்டங்களின் மூலமா கொடுத்திருக்கு. 2021 இருந்து 25